வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டியன் ஸ்டோரில் இன்னும் எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு ஒரு நட பார்த்துட்டு வரலாம் வாங்க. வீட்டில் கோமதியும் பாண்டியனும் மாற்றி மாற்றி திட்ட மயில் சீன் போட சரவணன் இவ்வளவுதானே எரிமலையாக பொங்கிடுறாரு. அவர் பாட்டுக்கு ஒதுங்கி போலான்னு துக்கம் தொண்டையடிக்க அப்பாவை கட்டிக்கிட்டு அழன்னு அழ எல்லாரும் பதறி போறாங்க. என்னடி என்னதான் பிரச்சனை, என் பையன் ஏன் இப்படி அழறான்னு மயிலுக்கிட்ட கேட்க, விடுங்க அத்தை, எங்க பிரச்சனையை நாங்களே பாத்துக்கிறோம் அப்படிங்கிற மயிலு சரவணன் கிட்ட வந்து சீன் போட அவரு பயங்கரமா வெகுண்டுடுறாரு. அம்மா, இவ என்னெல்லாம் பண்ணிருக்கான்னு உனக்கு தெரியுமா, எவ்வளவு பொய் சொல்லியிருக்கான்னு தெரியுமான்னு கேட்க, ப்ளீஸ் அப்படின்னு கெஞ்சிக்கிட்டு நிக்கிறாங்க மயிலு. யாரு வேணும்னாலும் நம்பலாம், ஏன் எதிரிங்க துரோகிங்களை கூட நம்பலாம், இவளை மட்டும் நம்பவே கூடாது அப்படின்னு சரவணன் சொல்ல மயிலு பரிதாபமா பார்த்துட்டு நிக்கிறாங்க. பார்த்தா நமக்கே பாவமா இருக்குங்க. என்ன இந்த பிள்ளைய போய் இப்படி சொல்றான்னு பாண்டியனும் மயில ஒரு பார்வை பாக்குறாரு. கோமதியும் பரிதாபமும் யோசனையுமா பாக்குறாங்க. இவ உலக மகா ஏமாத்துக்காரிப்பா அப்படின்னு சரவணன் சொல்ல ரொம்ப பயந்து நடுங்கி கண்ணில் கண்ணீரோட பரிதாபமா நிக்கிறாங்க மயிலு. என்ன உங்களை அம்மாவை எல்லாத்தையுமே இவ ஏமாத்திட்டு இருக்கிறா, இத்தனை நாளா ஏமாத்திட்டு இருக்கிறா அப்படின்னு சரவணன் சொல்ல எல்லாரும் பயங்கர அதிர்ச்சியா பாக்குறாங்க. என்னம்மா என்ன ஏமாத்தினங்கிற மாதிரி பாண்டியன் மயில் முகத்தை பாக்குறாரு. மயிலோட கையை ரெண்டு ஒன்னோட ஒன்னா பயங்கர இறுக்கமா இருக்கு. கையவே உடைச்சுக்குவாங்க போல அவங்க கைய பிசைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. டேய், அவ ஏமாத்துனான்னு சொல்றியே, என்னடா அப்படி ஏமாத்துனா அப்படின்னு கோமதி கேட்க, சொல்றேன் அப்படின்னு பயங்கரமா மூச்சு வாங்கிட்டு சொல்றாரு சரவணன். அவருக்குள்ளர இத்தனை நாள் அடங்கி இருந்த கோவமெல்லாம் அவரோட மூச்சு காத்து வழியா கொஞ்சம் கொஞ்சமா வருது. இனிமேல நான் எதையும் மறைக்க போறது கிடையாது, சொல்றேன், ஒன்னா சொல்றேன், எல்லாத்தையும் சொல்றேன் அப்படின்னு அவரு வெறி பிடிச்ச மாதிரி கத்திக்கிட்டு இருக்க மயிலு முடிஞ்ச வரைக்கும் கெஞ்சி பாப்போன்னு கண்ணாலேயே கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அம்மா, இவ உங்ககிட்ட என்ன படிச்சிருக்கிறதா சொன்னா அப்படின்னு சரவணன் கேட்க, ஐயோ அப்படின்னு மயிலோட கையை தானாவே வாய்க்கு போயிடுது. கோமதி யோசிச்சுட்டு இருக்க, நாம பொண்ணு பார்க்க போனப்போ இவங்க வீட்டு ஆளுங்க எல்லார்கிட்ட என்ன சொன்னாங்க சொல்லுமா அப்படிங்கிறாரு சரவணன். உடனே மயிலு மாமா மாமா அப்படின்னு ஆரம்பிக்க, ஏன்னு அவரு கத்துற கத்துல அப்படியே அடங்கி பயந்து நடுங்கி நின்னுடுறாங்க. வேணான்னு உயிரே போற மாதிரி கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க மயிலு. ஒரு விரல நீட்டி மிரட்டிட்டு இருக்க, அசராம ப்ளீஸ் ப்ளீஸ் மாமா அப்படின்னு அவங்க கெஞ்சிக்கிட்டு இருக்க. அம்மா நீ சொல்லுமா, அவங்க என்னம்மா சொன்னாங்க அப்படின்னு சரவணன் கேட்க, கோமதிக்கு பெருசா ஞாபகம் இல்ல சொல்ல தெரியலையான்னு தெரியல. அவங்க அப்படியே கழுத்து சொரிஞ்சிட்டு நிக்கிறாங்க. என்ன படிச்சிருக்கதா சொன்னாங்க அப்படிங்கிறாரு சரவணன். அது அப்படின்னு கோமதி கழுத்து பிச்சுக்கிட்டு இருக்க, அரசி நீ சொல்லுங்கிறாரு சரவணன். இவ என்ன படிச்சிருக்கதா சொன்னாங்க அப்படின்னு சரவணன் கேட்க, அதிர்ச்சியோட நிக்கிற அரசி சடனா பேச வராம, அது எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அப்படின்னு அரசி சொல்ல, காதுல விழல அப்படிங்கிற மாதிரி காதை கொஞ்சம் ஷார்ப்பா காட்டுறாரு சரவணன். எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அண்ணே அப்படின்னு அரசி சொல்ல, புண்ணாக்கு அப்படின்னு சரவணன் சொல்ல எல்லாருமே அடுத்த ரவுண்டு அதிர்ச்சிக்கு போறாங்க. கொஞ்சம் அதிர்ச்சியை மிச்சம் வச்சுக்கோங்க, ஏன்னா எங்களுக்கெல்லாம் இந்த விஷயம் தெரியும், உங்களுக்கு தெரியாது. இதுக்கே மொத்த அதிர்ச்சியையும் கொட்டிட்டா இனி கூட்ஸ் ட்ரெயின் மாதிரி வரப்போற அடுத்தடுத்த அதிர்ச்சியெல்லாம் எப்படி தாங்குவீங்க? எல்லாரும் நல்லா கேட்டுக்கங்க, இவ எம்ஏவும் படிக்கல எம்பிஏவும் படிக்கல, வெறும் +2 தான் படிச்சிருக்கா அப்படின்னு சரவணன் சொல்ல நம்ம எதிர்பார்த்த மாதிரியே அடுத்த ரவுண்டு அதிர்ச்சிக்கு போறாங்க ஃபேமிலி மெம்பர்ஸ். அவ்வளவுதான், மயிலுக்கு பூமியே சுத்த ஆரம்பிச்சிருச்சு. எல்லாரோட முகமும் க்ளோஸ்அப்ல 3 தடவை வந்துட்டு போகுது. அப்பா, நீங்க இவளுக்கு ஸ்கூல்ல வேலை வாங்கி கொடுத்தீங்கல்லப்பா, அங்க கூட சர்டிபிகேட் கேட்டாங்களே, இவ கொடுக்கவே மாட்டேன்னு பிடிவாதம் பிடிச்சாலே, டிசைனா காரணம்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாலே, அதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்காப்பா அப்படின்னு சரவணன் கேட்டுட்டு இருக்க பாண்டியன் ஒண்ணு புரியாம அதே அதிர்ச்சியோட பாத்துட்டு இருக்காரு. மயிலு ஐயோன்னு வாயில விரல வச்சுட்டு பாத்துட்டு இருக்காங்க. கண்ணில இருந்து கண்ணீர் நிக்காம வழிஞ்சிட்டு இருக்கு. ஆமா ஏங்க, சர்டிபிகேட் தொலைஞ்சு போனதா சொன்னா மயிலு அப்படின்னு கோமதி சொல்ல, உடனே மயிலு மாமா அது வேண்டாம் அப்படின்னு ஏதோ ட்ரை பண்றாங்க, கெஞ்சி பார்க்கலாமேன்னு. மா, சர்டிபிகேட் இருந்தா தானேமா தொலைகிறதுக்கு, படிச்சா தானே சர்டிபிகேட்டை கொடுப்பாங்க. இவ தான் படிக்கவே இல்லையே, அந்த சர்டிபிகேட்டை கொடுக்க முடியாம தான் இவ அந்த வேலையவே விட்டுட்டா அப்படின்னு சரவணன் அடுத்த அதிர்ச்சியை கொடுக்க மயிலோட முகத்துக்கு 2 கையும் முட்டு கொடுக்க போயிடுது. அடுத்த ரவுண்டு அதிர்ச்சி எல்லாருக்கும். மயில் அப்படியே பயத்தோட பாக்குறாங்க பாண்டியனையும் கோமதியையும். என்னடா சொல்ற, இவளுக்கு வேற நல்ல வேலை கிடைச்சதுனாலதான் அந்த வேலையை விட்டுட்டதா சொன்னா அப்படின்னு கோமதி கேட்க, நல்ல வேலை தானேம்மா
அதையும் சொல்றேன் இப்போ சொல்றேன் அப்படிங்கிற சரவணன் கண்ணில் வழியிற கண்ணீரை தொடச்சுக்கிட்டு, அப்பா நம்ம குன்னக்குடி பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல ஒரு ஹோட்டல் இருக்குல்ல அப்பா, அவரு நம்ம கிட்ட கூட மளிகை சாமான் வாங்குவாரு. ரமேஷ் அண்ணன் அப்படின்னு சரவணன் சொல்ல, ஆமாங்கிறாரு பாண்டியன். மயிலு மாமான்னுகிட்டு வர, ஏய் அப்படின்னு ஒரு மிரட்ட 2 அடி பின்னாடி போயிடுறாங்க. மயிலு வேணான்னு கதறிக்கிட்டு இருக்க, பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல, போயிடுறீ அப்படின்னு சரவணன் மிரட்ட, பெரும்படிக்கு பயந்து ஒடுங்கி போற குழந்தை மாதிரி நடுங்குறாங்க மயிலு. அங்க ஒரு நாள் நானும் என் ஃப்ரெண்டும் சாப்பிட போனப்பா. அப்போ ஒரு லேடி வந்து எங்களுக்கு சாப்பாடு சப்ளை பண்ணிட்டு இருந்தாங்க. நான் அவங்கள கவனிக்கவே இல்லப்பா. அந்த லேடி வந்து வேற ஏதாவது வேணுமான்னு கேட்டாங்க. வாய்ஸ் கேட்டப்போ என்னடா இந்த குரலை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கேன்னு நிமிந்து பார்த்தா அந்த லேடி வேற யாரும் இல்லப்பா. அந்த லேடி இந்த கேடி மேடம்பா, இந்த கேடி மேடம் அப்படின்னு சரவணன் அன்னைக்கு நடந்தது அப்படியே கண்ணு முன்னாடி தத்ரூபமா அவரோட ஆக்ஷன்ல காட்டுறாரு. மயிலுக்கு மயக்கம் வராத குறைதான். எல்லாரும் நிலநடுக்கத்துக்கு நடுப்புற நிக்க, அவங்களுக்கு மட்டும் பூமி ரைட் அண்ட் லெஃப்டா கரகரன்னு சுத்திக்கிட்டு இருக்குது. இதுவரையில இருந்த அதிர்ச்சியை விட எக்ஸ்ட்ராவா கொஞ்சம் சேர்த்து பாக்குறாங்க பாண்டியன், கோமதி, மத்த எல்லாருமே. அதுலயும் கதிரும் ராஜியும் பயங்கரமா அதிர்ந்து போய் பாக்குறாங்க. எல்லாரோட முகமும் பாண்டியனோட ட்ரெஸ் கலருக்கு மாறிடுது. டீச்சர் வேலையை விட்டுட்டு நமக்கே தெரியாம அந்த சப்ளையர் வேலையை இவ பாத்துட்டு இருந்திருக்கா அப்படின்னு சரவணன் சொல்ல, அப்படியே கண் கலங்கி வாயில ஆன விரல வச்சுட்டு நிக்கிறாங்க கோமதி. பாண்டியன் பயங்கர அதிர்ச்சியோட மயில பாக்க, மயில முகமெல்லாம் செவந்து அழுது நடுங்கிக்கிட்டு இருக்காங்க. என்ன மாமா சொல்றீங்க, அக்காவா அப்படின்னு ராஜு கேட்க, உங்க அக்காவே தான். எனக்கு பார்த்த உன்னைய பதறிடுச்சுப்பா. இவகிட்ட போய் இங்க வேலை பார்க்குற அவசியம் ஏன் வந்துச்சுன்னு கேட்டேன். என்கிட்ட உண்மையை சொல்லவே இல்லையே. கதையா சொல்லிக்கிட்டே இருந்தா, அதையும் பூசியே மெழுகுனா அப்படிங்கிற சரவணன் மயில திரும்பி பார்க்க, கோமதி கன்னத்துல வழியிற கண்ணீரை தொடச்சிட்டு பாக்குறாங்க. சர்டிபிகேட் மட்டும் கிடைச்சதுன்னா நான் சயின்டிஸ்ட் ஆயிடுவேன், நிலாவுக்கு ராக்கெட் விடுவேன்னு எப்பவும் போல கதையா என் காதுல பூ சுத்துனா. சரி பாவம், நீ இவ படிச்ச காலேஜுக்கு இல்ல படிச்சதா சொல்லியிருந்தால, காலேஜ்ல படிச்சதா சொன்னால, அந்த காலேஜுக்கு டூப்ளிகேட் சர்டிபிகேட் வாங்க போனோம்பா. அங்க போன பிறகுதான் எனக்கே தெரிஞ்சதுங்கிறாரு சரவணன். மயிலு ஒரு பக்கம் கெஞ்சிக்கிட்டே இருக்க, மேடம் காலேஜ் படிக்கவே இல்ல மேடம், +2 தான் படிச்சிருக்காங்கன்னு எனக்கு அப்பதான் தெரிஞ்சது அப்படின்னு சரவணன் சொல்ல, எல்லாருமே பயங்கர அதிர்ச்சியோட மயில பாக்குறாங்க. கண்ணீரை தொடச்சுக்கிட்டு தள்ளுன்னு சரவணனை நகர்த்தி விட்டுட்டு கோமதி மயில் பக்கத்துல வர்றாங்க. மயில பயங்கரமா கதறி அழுதுகிட்டு தலைய குனிஞ்சு நிக்கிறாங்க. ஏண்டி அவன் சொல்றதெல்லாம் நெசமாடி, உண்மையை சொல்லுடி சொல்லு அப்படின்னு கோமதி கேட்டுட்டு இருக்க, மயிலு எதுவும் சொல்லாம அழுதுகிட்டே இருக்காங்க. உடனே சரவணன் பக்கத்துல வந்து அம்மாவை இந்த பக்கம் கூப்பிட்டு, அம்மா என்னம்மா நீ அவகிட்ட போய் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கிற, யார்கிட்ட உண்மையை பத்தி பேசிட்டு இருக்கிற, இவகிட்டயா? ஸ்கூல்ல வேலையை விட்டுட்டு கோவில் பஸ் ஸ்டாண்டு அங்க இங்கன்னு தெருவா போய் உட்கார்ந்துட்டு இருந்தாமா, அந்த மாதிரி நம்மளால ரொம்ப நாள் இருக்க முடியாதுன்னு ஹோட்டல்ல போய் மேடம் வேலைக்கு சேர்ந்திருக்காங்கன்னு சரவணன் சொல்ல, பாண்டியன் குழப்பமும் கோவமா பாத்துட்டு இருக்காரு. எல்லாருமே அதிர்ச்சி மேல அதிர்ச்சியான அப்படியே ஆன நின்னுட்டு இருக்காங்க. மா அப்பா, எந்த வேலையும் தப்புன்னு இங்க சொல்ல வரல, ஆனா அந்த விஷயத்த நம்ம கிட்ட சொல்லணும் இல்ல, ஏன்பா சொல்லல? ஏன் சொல்லல? ஏதோ பாஸ்போர்ட் எடுத்து கொடுக்கற வேலைன்னு தானே சொன்னா. அம்மா அதெல்லாம் பொய்யுமா, எல்லாமே பச்சை பொய் அப்படின்னு சரவணன் கத்த, பாண்டியனும் கோவமா மயில பாக்குறாரு. நான் எதுவுமே வேணும்னெல்லாம் பண்ணலம்மா அப்படின்னு கதறி அழற மயிலு பேச்சு கூட வர முடியாம ஏதேதோ சொல்லிட்டு இருக்காங்க. டேய் சரவணா, என்னடா நீ என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கிற, கொஞ்சம் யோசிடா. அந்த புள்ளைய பார்த்தா பாவம் பொய் சொல்ற புள்ள மாதிரியாடா தெரியுது. டேய் இங்க பாரு, நீ ஏதோ கோவத்துல வாய்க்கு வந்ததெல்லாம் அந்த புள்ள மேல குத்தமா சுமத்திக்கிட்டு இருக்கிற, இதெல்லாம் தப்புடா, வேணாங்கிறாரு பாண்டியன். மயிலு விக்கி அழுதுட்டு இருக்காங்க. ஆமாண்டா சரவணா, அவரு சொல்ற மாதிரி பெண் பாவம் ரொம்ப பொல்லாததுடா, வேணாண்டாங்கிறாங்க கோமதியும். பா இவளை பத்தி நான் சொல்றது எல்லாமே உண்மைதான் அப்படின்னு வெறி பிடிச்ச மாதிரி கத்துறாரு சரவணன். அப்பா இந்த ஊர் சைடெல்லாம் சொல்லுவாங்கல்ல, டேய் ஆளை பார்த்து எடை போட்டுறாதடான்னு அப்படின்னு ஒரு உதாரணம் சொல்லுவாங்களே, அந்த உதாரணம் தான் இது அப்படின்னு கத்துற சரவணன் மறுபடியும் முகத்தை தொடச்சுக்கிறாரு. அப்புறம் இதுக்கே எல்லாரும் அதிர்ச்சியான எப்படி, இவ சொன்னதுல வெறும் 50% பொய்யதான் நானே சொல்லியிருக்கேன் அப்படின்னு சரவணன் சொல்ல, இதுக்கு மேலையுமா அப்படின்னு அதிர்ச்சியோட பாக்குறாங்க எல்லாரும். அம்மா இவளை கொண்டு போய் இவ அம்மா வீட்டுல விட்டேன்ல,
அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு கூட்டிட்டு போனேனே, அம்மா மயில கொண்டு போய் விட்டுட்டு வரேனேன்னு உங்ககிட்ட சொன்னேனே, ஞாபகம் இருக்கா அப்படின்னு சரவணன் கேட்க இருக்குன்னு தலையாட்டுறாங்க கோமதி. இவ லட்சணம் எல்லாம் தெரிஞ்சு போய்தாம்மா இவ வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு வந்தேன் அப்படின்னு சரவணன் சொல்ல, ஐயோ இவ்வளோ நடந்திருக்கா அப்படின்னு எல்லாரும் அதிர்ச்சியாக கோமதி வாயில விரல வச்சு முடிக்கிறாங்க. அவ இங்க திரும்ப வர்றதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணா, ஆஹா நம்ம கிட்ட அது நடக்கவே இல்லையே அப்படின்னு அவரு மயில பார்க்க மயிலு தேம்பி தேம்பி கதறி அழுதுகிட்டே சரவணனை பாக்குறாங்க. கடைசியில இவ என்ன பண்ணனா தெரியுமாமா அப்படின்னு சரவணன் கேட்க மயிலு கெஞ்சுறாங்க. மாசமா இருக்கேன்னு பொய் சொன்னா அப்படின்னு சரவணன் சொல்ல, இப்ப எல்லாருக்குமே பூமி லெப்ட்ல இருந்து ரைட்டுக்கு ஸ்பின் ஆக ஆரம்பிச்சிடுது. ஐயோன்னு ராஜியும் அரசியும் வாயில கைய வச்சுட கோமதிக்கு தலையே சுத்திக்கிட்டு வருது. இவ்வளவு நேரம் கெஞ்சிக்கிட்டு இருந்த மயில, ஐயோ இல்ல 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 மாமா, நான் அப்படியெல்லாம் சொல்லல, நான் பொய் சொல்லல, இது பொய் இல்ல, நான் பொய் சொல்லல, இல்ல மாமா, இல்ல 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 இந்த விஷயத்துல நான் பொய்யே சொல்லல அப்படின்னு மயில பதறன்னு பதறிக்கிட்டு இருக்க. ஏய் வாய மூடுன்னு சொன்னேன் அப்படின்னு சரவணன் மிரட்டியும் மயிலு இல்ல இல்ல நான் பொய் சொல்லவே இல்லை, இந்த விஷயத்துல பொய் சொல்லவே இல்லைன்னு மயிலு கதறாங்க. அப்போ மற்ற விஷயத்துக்கெல்லாம் நீ பொய் சொன்னியாடி, மற்ற விஷயத்துக்கெல்லாம் பொய் சொன்னியா அப்படின்னு பயங்கரமா மிரட்டுறாரு சரவணன். மயிலு அப்பவும் சாமர்த்தியமா, குழந்தை விஷயத்துல நான் பொய் சொல்லல மாமா, பொய் சொல்லல அத்தை, நான் சொல்லல, குழந்தை விஷயத்துல சொல்லல, குழந்தை விஷயத்துல பொய் சொல்லலன்னு கீரல் விழுந்த ரெக்கார்டு மாதிரி அதையே சொல்லிட்டு இருக்காங்க. சரவணை அடிக்க போற மாதிரி கைய வாங்கிட்டு வந்துடுறாரு. அம்மா இவ பொய் சொல்றாமா, வாய திறந்தா பொய், நம்ம வீட்டுக்கு வரணுங்கிறதுக்காகவே பொய் சொல்லி இருக்கா அப்படின்னு சரவணன் சொல்ல கன்னத்துல தட்டிக்கிற மயிலு, சாமி சத்தியமா குழந்தை விஷயத்துல நான் பொய் சொல்லவே இல்லை, நான் பொய் சொல்லல அப்படின்னு அவங்க கதறிக்கிட்டு இருக்க. ஏய் இம்புட்டு பொய் சொன்னவளுக்கு பொய் சத்தியம் பண்றதுக்கு கசக்குமா என்ன அப்படின்னு சரவணன் அவங்க கண்ணை பார்த்து மிரட்ட, ஐயோ ஐயோ நான் ஏன் பொய் சொல்ல அப்படின்னு மயிலு கெஞ்சி கதறிக்கிட்டு இருக்க. அம்மா எல்லாமே இவ பொய் தாமா சொன்னா, இவ எனக்கு போன் பண்ணப்ப கூட நான் நம்பவே இல்லப்பா, போன் பண்ணி சொன்னா என்கிட்ட நான் மாசமா இருக்கேன் மாமான்னு சொன்னா, நான் நம்பவே இல்லையே அப்படின்னு சரவணன் சொல்லிக்கிட்டு இருக்க. மயிலு இல்லன்ற மாதிரி கதறிக்கிட்டு இருக்காங்க. பாண்டியன் பயங்கரமா மாத்தி பாத்துக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் இவங்க அப்பா அம்மா எனக்கு கால் பண்ணி சொன்னாங்க, நான் தான் முட்டா பையல்ல, எதை சொன்னாலும் நம்புவேன்ல, நம்பிட்டேன்ப்பா நம்பிட்டேன், இந்த வீட்டுக்கு வந்து இல்லாத பொல்லாத நாடகம் பண்ணி நம்ப வச்சுட்டா அப்படின்னு சரவணன் சொல்லிட்டு இருக்க. சுத்துற தலைய கஷ்டப்பட்டு கோமதி விரல வச்சு தடுத்துக்கிட்டு இருக்காங்க. இல்ல நான் சொல்றது பொய் இல்ல, அது உண்மைதான் அப்படிங்கிற மாதிரி மயில பரிதவிக்க யாரும் கண்டுக்கல. குழந்தைய வச்சு நாடகம் ஆடினது பிரச்சனை இல்லம்மா, என் உணர்ச்சியோட விளையாடி இருக்கா அப்படின்னு சரவணன் கத்திட்டு இருக்க. கோமதிக்கு பயங்கரமா சுத்திடுது. அவங்க அப்படியே சரியா போக, ஏய் கோமதி அப்படின்னு பக்கத்துல இருக்க பாண்டியன் தாங்கி பிடிச்சிட. கதிரும் 2 எட்டுல ஓடி வந்த அம்மாவை தாங்கிக்கிறாரு. அத்தை என்னாச்சு அப்படின்னு ராஜியும் ஓடி போய் தாங்குறாங்க. மயிலும் பக்கத்துல ஓட, என்னாச்சுமா அப்படின்னு அரசியும் வந்து முன்னாடி நிக்கிறாங்க. ஐயோ அத்தை அப்படின்னு மயிலும் முன்னாடி வர, ஏய் போடி அப்படின்னு தள்ளி விடுறாரு சரவணன். அத்தைன்னு மயில சொல்ல, அம்மா என்னாச்சுமான்னு பதறிக்கிட்டு சரவணன் வர எல்லாருமா சேர்ந்து கோமதிய சேர்ல உட்கார வைக்கிறாங்க. சரவணன் கோமதி முன்னாடி மண்டி போட்டு, அம்மா என்னாச்சு அப்படின்னு கண்ணத்தை லைட்டா தட்டி பாக்குறாரு. பாருமா என்னாச்சுமா அப்படின்னு சரவணன் கேட்க கொஞ்சம் மயக்கம் தெளிகிற கோமதி சரவணா அப்படின்னு கூப்பிடுறாங்க. என்னம்மா இதுக்கே உட்கார்ந்துட்டா எப்படி, இன்னும் முடியல அம்மா, இப்ப கூட நான் இவளை பத்தி ஒரு உண்மையை கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னு சரவணன் சொல்ல மயில் உதட்டெல்லாம் துடிக்க கெஞ்சிட்டு இருக்க. சரவணன் வழியிற கண்ணீரை தொடச்சிட்டு இருக்க. மத்தவங்க எல்லாம் இன்னுமா அப்படின்னு அதிர்ச்சியா பாக்குறாங்க. ராஜிமா அப்படின்னு சரவணன் கூப்பிட மாமாங்கிறாங்க ராஜி. தீபாவளிக்கு முத நாள் நீங்க எல்லாம் கடைசியா பார்த்த படத்தை பத்தி பேசிட்டு இருந்தீங்கல்ல அப்படின்னு சரவணன் கேட்க ராஜி யோசிக்கிறாங்க. ஆமான்னு தலையாட்டுறாங்க அரசி. நான் கூட தண்ணி குடிக்க வந்தேனே அப்படின்னு சரவணன் சொல்ல ராஜி இன்னும் யோசிக்கிறாங்க. மீனா கூட வயசு விஷயத்தை பத்தி சந்தேகமா கேட்டுட்டு இருந்துச்சுல்ல அப்படின்னு சரவணன் சொல்லிட்டு இருக்க. மயிலு அழறத கூட மறந்து அப்படியே அதிர்ந்து போய் பார்த்துட்டு இருக்காங்க. ஆமா மாமா, என்னமோ கேட்ட மாதிரி தான் ஞாபகம் இருக்கு அப்படின்னு ராஜி சொல்ல, இவ படபடப்பா என்னென்னமோ சொல்லி உங்ககிட்ட எல்லாம் சமாளிச்சா, நீயும் அடுத்த விஷயத்த பார்க்க போயிட்ட அப்படின்னு சரவணன் சொல்ல, என்ன அதுங்கிற மாதிரி எல்லாரும் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. பாண்டியன் பயங்கர குழப்பத்தோட நிக்கிறாரு. ஐயோ
அப்படின்னு மறுபடியும் அழ ஆரம்பிச்சிடுறாங்க மயிலு. நான் தான் இவ புருஷன் இல்ல, மேடமோட குணம் தெரிஞ்சதுனால இவ படபடப்பை என்னால சாதாரணமா எடுத்துக்கவே முடியலன்னு சரவணன் சொல்றாரு. மறுபடியும் மயிலு முயற்சி பண்ணி பார்க்கலாம், முயற்சி திருவினையாக்கம்னு கெஞ்ச ஆரம்பிக்கிறாங்க. என்னதான்டா கண்டுபிடிச்ச, என்ன இன்னும் எத்தனை இடியை தான் உன் பாக்கெட்ல வச்சிருக்கங்கிற மாதிரி பாண்டியனும் கோமதியும் பாக்குறாங்க. மாமா மாமா இப்படியெல்லாம் செய்யக்கூடாது, ப்ளீஸ் ப்ளீஸ், வேண்டாம் வேண்டான்னு மயிலு கெஞ்சுறாங்க. ஏன்னு ஒரு மிரட்டிட்டு திரும்புற சரவணன், இவ வயசு விஷயத்துல ஏதோ தில்லாலங்கடி வேலை பண்றான்னு எனக்கு அப்பவே தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சரவணன் சொல்ல எல்லாரும் ரொம்பவே அதிர்ந்து போய் பாக்குறாங்க. மயிலு மறுபடியும் பக்கத்துல வந்து கெஞ்ச நகர்ந்துக்கிற சரவணன், நான் என் சந்தேகத்தை அப்பவே சரி பண்ணணும்ல, அதுக்கு தான் இவகிட்ட போய் ஆதார் கார்டை கொடுமான்னு கேட்டேன். கேடி ஃப்ராடு, கொடுக்கவே இல்லையே அப்படின்னு சரவணன் சொல்ல மயிலு ஐயோ ஐயோன்னு அழுதுகிட்டே இருக்காங்க. கொடுக்கல அப்படின்னு சரவணன் சொல்ல மயிலு நெஞ்சு பிடிச்சிட்டு நிக்கிறாங்க. மறுபடியும் எப்பவும் போல சாக்கு சொல்ல ஆரம்பிச்சுட்டா அப்படின்னு சரவணன் சொல்ல மயிலு கடைசி முயற்சியா கெஞ்சுன்னு கெஞ்சுறாங்க. இவளை பிடிக்க என்ன பண்றது, இவ வழியில தானே நாமளும் போகணும். அதனாலதான் தீபாவளி அன்னைக்கு உங்க எல்லார்கிட்டையுமே மக்கள் தொகை கணக்கெடுக்க வர்றாங்க, ஆதார கொடுங்கன்னு கேட்டேன்ல. கேட்டனா நீங்க எல்லாரும் எடுத்து கொடுத்தீங்க, ஆனா ஒருத்தி மட்டும் கொடுக்கவே இல்லை. நிக்கிறாளே இவ, கொடுக்கவே இல்லையே. அப்பவே எனக்கு தெரிஞ்சு போச்சு இவகிட்ட இருந்தெல்லாம் வாங்கவே முடியாதுன்னு. சரி இவகிட்ட தானே வாங்க முடியாது, இதோ இவ அப்பங்கிட்ட போய் வாங்கலான்னு அப்பா கிட்டையும் போனேன் அப்படின்னு சரவணன் சொல்ல, ஓ அப்பா மூலமா தான் இவருக்கு உண்மை தெரிஞ்சுதா அப்படிங்கிற மாதிரி மயிலு பயத்தோட யோசிக்கிறாங்க. அதுவும் அவங்க அப்பங்கிட்ட அவ்வளவு சீக்கிரம் வாங்க முடியுமா? முடியாது. மாமா மாமா இந்த மாதிரி உங்க பொண்ணுக்கு நான் ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன், ரிசார்ட் புக் பண்ணணும், ஆதார் கார்டு கொடுங்க தேவைப்படுதுன்னு கொடுங்கன்னு கேட்டேன். அந்த மனுஷனை நம்பி கொடுத்துட்டாப்ல. அந்த ஆதார் கார்டை எடுத்துட்டு போய் பார்த்தா, அம்மா அந்த ஆதார் கார்டை போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான்மா தெரிஞ்சது எனக்கு, இவங்க வீட்டுல சொன்ன மாதிரி இவ சொன்ன மாதிரி என்னை விட 2 வயசு சின்னவ கிடையாது, என்னை விட இவ 2 வயசு பெரியவ அப்படின்னு சரவணன் ஆட்டம் பாம ஆவேசமா தூக்கி போட அப்படியே அதிர்ச்சியில பட்டம் மரமா மாறிடுறாரு பாண்டியன். எல்லாருக்கும் இமாலய அதிர்ச்சி. அதான் கிட்ட எல்லாத்தையும் சொல்லியாச்சே, என்ன முடிவெடுக்க போறீங்கன்ற மாதிரி மயில அழுதுகிட்டே எல்லாரையும் பாக்குறாங்க. வயசை குறைச்சி படிப்பை மறைச்சி நம்மள பொய் சொல்லி ஏமாத்தி அவங்க குடும்பம் ஏன் தலையில கட்டி வச்சுட்டாங்கப்பா, ஏன் தலையில கட்டி வச்சுட்டாங்க இவளை அப்படின்னு சரவணன் பயங்கரமா தலையா அடிச்சுக்கிறாரு. அதிர்ச்சியில இருந்த கோமதி ஐயோன்னு நெத்தியில அடிச்சுக்கிட்டு அழுவுறாங்க. அம்மா என்னை விட இவ பெரியவளாவே இருக்கட்டும்மா, ஸ்கூலுக்கு போய் படிக்காதவளாவே இருக்கட்டும்பா அப்படின்னு சரவணன் சொல்லிட்டு இருக்க பாண்டியன் பயங்கர கோவத்தோட பாக்குறாரு. அழுது வடிகிற கண்ணீரை துடைக்கிற சரவணன், எங்களுக்கு குழந்தைய பொறுக்காம கூட இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க கோமதி தலையா அடிச்சுட்டு அழுதுட்டு இருக்காங்க. மயிலோட அழுக அன்கன்ட்ரோலபிளா போய்கிட்டே தான் இருக்கு. அதெல்லாம் எனக்கு துளி கூட பிரச்சனையே இல்லம்மா, ஆனா இவ உண்மையை சொல்லி இருந்தா பிரச்சனை வந்திருக்காதுல்ல, இவ சொல்லி இருக்கணும்ல என்கிட்ட. அம்மா உங்ககிட்ட சொல்லி இருக்கலாம், இல்ல என்கிட்ட சொல்லி இருக்கலாம். அம்மா கட்டினவன் நானுமா, ஏமா கட்டினவன் கிட்ட மறைக்கணும் அப்படின்னு நெஞ்சில படபடன்னு அடிச்சுக்கிறாரு சரவணன். என்கிட்ட ஏமா சொல்லல அப்படின்னு சரவணன் கதறிக்கிட்டு இருக்க பாண்டியன் எரிக்கிற மாதிரி பாத்துட்டு இருக்காரு. எல்லாருமே வாய் பேச முடியாத அளவுக்கு அதிர்ச்சியில நிக்கிறாங்க. நான் வேணும்னே பண்ணல மாமா அப்படின்னு பயங்கரமா மயில அழுதுகிட்டே சொல்ல, இவ ஏமாத்திட்டா, என்னை ஏமாத்திட்டா, இவ குடும்பமே சேர்ந்துதான்ப்பா நம்மளை எல்லாரையும் முட்டாளாக்கிட்டாங்க அப்படின்னு சரவணன் சொல்ல அப்படியே உறைஞ்சு போய் நிக்கிறாரு பாண்டியன். கோமதியும் இப்ப அழுக குறைஞ்சி வெறியோட பாக்குறாங்க மயில. முட்டாளாக்கிட்டா, எல்லாரையும் முட்டாளாக்கிட்டாங்க அப்படின்னு சரவணன் சொல்லிட்டு இருக்க இன்னமுமே நம்ப முடியாத அதிர்ச்சியோட எல்லாரும் மயிலையே பாக்குறாங்க. ஆச்சி லைட்டா யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. நகை விஷயத்துலதான் ஏமாத்தி இருக்காங்கன்னு பார்த்தா இப்படி எல்லா விஷயத்திலயுமா சொல்லிடலாமா அப்படிங்கிற மாதிரி ராஜிக்கு ஒரு சின்ன பொறி வந்துட்டு போகுது. ஆனா மீனா பக்கத்துல இல்லாதனால அதை அப்படியே முழுங்கிடுறாங்க. அவ்வளவுதான், எல்லாத்தையும் கொட்டி முடிச்சிட்டேன், என்னமோ பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சரவணன் சட்டையை தட்டி விட்டுட்டு நிக்கிறாரு. பாண்டியன் மெல்ல அடிமேல அடி எடுத்து வச்சு சரவணனோட தோல்ல கைய வச்சு, சரவணா என்ன இதுங்கிறாரு. அப்பா மயிலுக்கிட்ட நான் ஒரு பொய் கூட சொன்னதே இல்லப்பா, அவகிட்ட மட்டும் இல்லப்பா, யார்கிட்டயுமே நான் பொய் சொன்னதே இல்லப்பா, என்னைய ஏமாத்திட்டாங்கப்பா அப்படின்னு பாண்டியனோட கைய புடிச்சுக்கிட்டு உருக்கமா சொல்றாரு சரவணன். பாண்டியனோட கண்கள்லயும் கோபம் கொப்பளிக்குது. நம்ம குடும்பத்தையே ஏமாத்திட்டாங்கப்பா அப்படின்னு சரவணன் சொல்ல பயங்கர கோபத்தோட பாக்குறாரு பாண்டியன். ஐயோ அண்ணே, இவ்வளோ பிரச்சனையை வச்சுக்கிட்டு தான் நீ வாழ்ந்துட்டு இருக்கியா அப்படிங்கிற மாதிரி கதிர் கண்ணுல பரிதாபத்தோட அண்ணனை பார்க்க
ராஜியும் அதே மாதிரிதான் கலங்கி போய் பாக்குறாங்க. அரசியும் இதெல்லாம் உண்மைதானா, நம்ம வீட்டுலதான் இதெல்லாம் நடக்குதான்னு நம்ப முடியாத வேதனையோட பாத்துட்டு இருக்க மயில அப்படியே நின்னு அழுதுட்டு இருக்காங்க. ஐயோ ஐயோ அப்படின்னு முகத்துல பட்டு பட்டுன்னு அடிச்சுட்டு அழுதுட்டு இருக்க கோமதி. அத்தை வேண்டான்னு அவங்க கைய பிடிச்சிக்கிற ராஜி, இன்னொரு பக்கம் அரசின்னு எல்லாருமே பயங்கர சங்கடத்துல இருக்காங்க. பாண்டியன் சரவணனை ஆறுதலா தாங்கி பிடிக்க கதிரும் வந்து ஹெல்ப் பண்றாரு. அழுகையா அழுதுட்டு இருந்த மயிலு கண்ணை தொடச்சிட்டு எல்லாரையும் பாக்குறாங்க. பாண்டியனும் கதிரும் சேர்ந்து சரவணனை ஆறுதல் பண்ணிட்டு இருக்க இவங்க அப்படியே மெதுவா நைஸா நழுவி பக்கவாட்லயே போயிட்டு இருக்காங்க. அழாதீங்க அத்தை அழாதீங்க அப்படின்னு ராஜி சமாதானம் பண்ண, அம்மா அழாதம்மா பாருமான்னு அரசி கூப்பிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு விஷயமா எனக்கு தெரிய தெரிய நான் நொறுங்கி போயிட்டேன்பா அப்படின்னு சரவணன் சொல்லிட்டு இருக்க பரிதாபமா பார்த்துட்டு நிக்கிறாங்க அரசி. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் உங்ககிட்ட எல்லார்கிட்டையும் சொல்லி ஆறுதல் தேடலான்னு வருவேன்பா. ஆனா அப்பன்னு பார்த்து வீட்டுல வேற ஏதாவது பிரச்சனை நடக்கும், என் வலிய மறைச்சு உங்களுக்கு ஆறுதல் சொல்ற மாதிரி ஆயிடும் அப்படின்னு சரவணன் சொல்ல கண்கள்ல வேதனையும் வலியுமா பாண்டியன் பார்த்துட்டு இருக்க. ஐயோ சரவணா இவ்வளவு பிரச்சனையாடா உனக்குன்னு கதறி அழுதுட்டு இருக்காங்க கோமதி. அவ முகத்தை கூட என்னால பார்க்க முடியலப்பா, அவகிட்ட பேசுறதுக்கு எனக்கு பிடிக்கலப்பா அப்படின்னு சரவணன் சொல்ல சொல்ல அப்படியே பரிதாபமும் அதிர்ச்சியுமா பார்த்துட்டு இருக்காரு பாண்டியன். ஐயோ ஐயோன்னு அழுதுட்டு இருக்காங்க கோமதி. அந்த பொய்க்காரி இங்க இருந்து போனா போதும்னு என் மனசுல ஓட ஆரம்பிச்சிருச்சுப்பா. ஒரு கட்டத்துல நான் ரொம்ப விலகிட்டேன்ப்பா, விலகி போயிட்டேன், தூரமா போயிட்டேன். நான் எவ்வளவு தூரம் தான் விலகி 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 போனாலுமே அவ என்னை விடவே இல்லப்பா. ஏதோ நான் தப்பு பண்ண மாதிரி உங்க எல்லாத்துக்கிட்டையும் காட்டி என்ன கெட்டவனாக்கிட்டு அவ நல்லவள் ஆயிட்டாப்பா, அவ நல்லவள் ஆயிட்டா அப்படின்னு சரவணன் சொல்ல சொல்ல வேதனையோட பாண்டியன் பார்த்துட்டு இருக்க விசும்பலோட பார்த்துட்டு இருக்காங்க கோமதி. அவ என்னை ஏமாத்தினது என்ன கஷ்டப்படுத்தினதெல்லாம் நான் சகிச்சுக்கிறேன்ப்பா. ஆனா ஒரு குடும்பமா சேர்ந்து நம்ம குடும்பத்தையே ஏமாத்திட்டாங்களேப்பா. என் மூத்த மருமக எனக்கு மக மாதிரின்னு சொல்லுவீங்களேப்பா, உங்களை ஏமாத்திட்டாப்பா அவ அப்படின்னு சரவணன் சொல்ல சொல்ல பாண்டியன் வெறுப்பும் கோவமா நிக்கிறாரு. கோமதிய மெல்ல அழுதுகிட்டே வந்து சரவணனோட தோல்ல கைய வச்சு நிமிர்ந்து அவர் முகத்தை பாக்குறாங்க. டேய் சரவணா, என்னால இப்ப கூட நீ சொல்றதை ஏத்துக்க முடியலடா, இப்படி எல்லாம் கூடவா மனுஷங்க இருப்பாங்க அப்படின்னு அவங்க கேட்க, இருக்காங்களேம்மா இருக்காங்களே, நம்ம கூட நம்ம குடும்பத்திலேயே இருக்காளேம்மா அப்படின்னு சரவணன் சொல்ல தாங்க முடியாத சோகத்துல அழறாங்க கோமதி. அண்ணே எல்லாத்தையும் மனசுலயே பூட்டி பூட்டி வச்சிருக்கேன்னு எங்கிட்டயாவது சொல்லிருக்கலாம் இல்லன்னு அப்படின்னு ஆதங்கத்தோட கேக்குறாரு கதிர். கஷ்டப்படுவீங்களே என்னதான், நான் யார்கிட்டயுமே எதுவுமே சொல்லலம்மா, அதை நினைச்சுதான் அதை யோசிச்சுதான் நான் சொல்லாம இருந்தேன் அப்படின்னு சரவணன் சொல்ல, ஐயோ நம்ம புள்ள என்ன பாடுபட்டு இருந்திருக்கான் பாருங்க அப்படின்ற மாதிரி கோமதி அழுகையோட பாண்டியனை பாக்குறாங்க. வேற வழியே இல்லாம தான் நான் அவளை காப்பாத்திக்கிட்டே இருந்தேன்ப்பா. அப்பா அம்மா இப்பவே நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லிடுறேன், அவ இம்புட்டு போய் சொல்லியிருக்காங்கிறது மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சிருக்கு, இம்புட்டு போய் தாம்மா என்னால கண்டுபிடிக்க முடிஞ்சது, இன்னும் என்னென்ன பொய்யெல்லாம் சொல்லியிருக்கான்னு எனக்கு தெரியலம்மா அப்படின்னு சரவணன் சொல்ல மறுபடியும் ராஜி திடுக்குன்னு பாக்குறாங்க. அன்னைக்கு மாடியில நடந்தது ஞாபகம் வருது, ராஜி கிட்ட மட்டும் என் நகையெல்லாம் போயிருந்தா அம்புட்டு தான் அப்படின்னு மயில அவங்க அம்மாட்ட சொல்லிட்டு இருந்தத மாடியில ஸ்கிரீனுக்கு அந்த பக்கம் நின்று செல்ஃபி எடுத்துட்டு இருந்த மீனாவும் ராஜியும் கேட்டுடுறாங்க. 80 சவரன்ல 8 சவரன் மட்டும்தான் தங்கம், மத்ததெல்லாம் கவரிங் தான், அவ ஈஸியா கண்டுபிடிச்சிருப்பா, அதோட இந்த வீட்டுல என் கதை முடிஞ்சிருக்கும்னு மயில சொல்லிட்டு இருக்க இவங்க 2 பேரும் சேலை விளக்கிட்டு அந்த பக்கம் இருந்து வந்து மயில பார்த்த ஞாபகம் வந்துடுது ராஜிக்கு. சரவணன் ரொம்ப அழுகையோட நின்னுட்டு இருக்க பாண்டியனும் கண்கள்ல கண்ணீரோட நிக்கிறாரு. கோமதி தோல்ல கைய வச்சுட்டு மகனுக்கு ஆதரவு சொல்ல நினைச்சாலும் அவங்க கண்ணுல இருந்து வழியிற கண்ணீர் நிக்கவே இல்லை. சரவணா அப்படின்னு அவங்க தேம்பிக்கிட்டு இருக்க, அம்மா அவ பேரு தங்கமயிலான்னு கூட எனக்கு தெரியலம்மா, உண்மையா அது அவ குடும்பமானு கூட எனக்கு தெரியல, தங்கமயிலன்னு நிஜமாவே ஒருத்தி இருக்காளா இல்ல நானே இப்படி ஒருத்தி இருக்காளான்னு கற்பனை பண்ணிட்டு இருக்கேன் நானு, எனக்கு பைத்தியம் பிடிக்கிற அளவுக்கு ஆயிடுச்சுமா அப்படின்னு சரவணன் சொல்லிட்டு இருக்க ராஜி அங்கிருந்து நகர்ந்து போறாங்க. அந்த அளவுக்கு என்ன பண்ணிட்டா, இல்ல இருக்கா, தங்க மயில்னு ஒருத்தி இருக்கா எல்லா தப்பையும் பண்ணிட்டு அவ நிம்மதியா சந்தோஷமா இருக்கா, மேல மேல என் நிம்மதிய குலைச்சிட்டு அவ சந்தோஷமா நிம்மதியா இருக்கா, என் அப்பா அம்மான்னு எல்லாரையும் எனக்கு எதிரா திருப்பி விட்டுட்டு அவ ஜாலியா இருக்கா அப்படின்னு சரவணன் இப்ப புலம்ப ஆரம்பிச்சிடுறாரு. கதிருக்கு எப்படி அண்ணனுக்கு ஆறுதல் சொல்றதுன்னே தெரியல, அப்படியே அசந்து போய் நிக்கிறாரு. அப்பா அப்படின்னு சரவணன் கூப்பிட பாண்டியன் கொஞ்சம் பக்கத்துல வர்றாரு. சாரிப்பா, நான் உங்களை எதிர்த்து பேசணும்னு துளி கூட கனவுல கூட நினைக்கவே இல்லப்பா அப்படின்னு சொல்ல ரொம்ப வேதனையோட பார்த்துட்டு இருக்காரு பாண்டியன். அம்மா அப்படின்னு அம்மாவோட முகத்தை கையில தாங்குறவரு உன்னையும் எதிர்த்து பேசணும்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லம்மா அப்படின்னு அம்மாவோட முகத்தையே பார்க்க சரவணா அப்படின்னு ஆதங்கத்தோட கூப்பிடுறாங்க கோமதி. என்னோட சூழ்நிலை
இப்ப கூட நான் இதை சொல்லியிருக்க மாட்டேன். மேற்கொண்டு உன்னையும் அப்பாவையும் காயப்படுத்திடுவனு பயந்து தான் இப்ப சொல்ல வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. உன்கிட்ட கோவமா பேசியிருந்தா என்ன மன்னிச்சிடுமா, உன் புள்ளைய மன்னிச்சிடுறியா அப்படின்னு சரவணன் கண்ணில் கண்ணீர் வழிய கேட்குறப்போ கொஞ்சம் ஓவரா இருக்குன்ற மாதிரி தோணுது. ஆனா சரவணனோட நேச்சர் அதுதான், ரொம்ப சாஃப்ட் நேச்சரான அவரு. சந்தர்ப்பத்தால இப்படி மாறி மன்னிப்பு கேட்கறதுல எந்த தப்பும் இல்ல. மன்னிச்சிடுறியா அப்பா, நீங்க மன்னிச்சிருங்கப்பா என்ன மன்னிச்சிருங்கப்பான்னு அப்பாவோட கைய தன்னோட கன்னத்துல அரைஞ்சிக்கிறாரு சரவணன். ஐயோ சரவணா அப்படின்னு மகனை கட்டி பிடிச்சிட்டு அழறாங்க கோமதி. டேய் சரவணா, என்னடா இதெல்லாம், ஏண்டா இப்படி பண்ற அப்படின்னு பாண்டியனும் பதறிட்டு இருக்காரு. ஐயோ சரவணா அப்படின்னு கதறிக்கிட்டு இருக்காங்க கோமதி. அழுகையை கண்ட்ரோல் பண்ண முடியாம அழுதுகிட்டே நிக்கிறாரு கதிர். என்னடா டேய் இலை அப்படின்னு சரவணனோட கண்ணை ஒரு பெருவரில் வச்சு தொடச்சிட்டு இருக்காரு பாண்டியன். அண்ணா உனக்கு போயா இத்தனை கஷ்டமோ அப்படிங்கிற மாதிரி அரசி பாத்துக்கிட்டே நிக்கிறாங்க. கோமதி சரவணனோட நெஞ்சில சாஞ்சிக்கிட்டு அழ, சரவணன் தளர்ந்து போய் அம்மாவோட தலையில தலையை வச்சுட்டு அழுதுட்டு இருக்காரு. அவங்க ரெண்டு பேர் கையை ஆதரவா புடிச்சிட்டு நிக்கிறாரு பாண்டியன். எஸ்கேப் ஆன மயில் எங்க போனாங்க, என்ன பண்ண போறாங்க, கண்டிப்பா இது கனவு இல்லைன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. பாண்டியன் குடும்பம் இந்த சுழல்ல இருந்து எப்படி வெளியே வர போறாங்க, அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு மண்டே பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஹாவ் அ ஹாப்பி வீக்கெண்ட். தேங்க்யூ.